Hello, ladies and gentlemen. In this video, I will discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USD சொல்லி நிறைய பேர் இருக்குது. எல்லாமே நம்ம ஸ்விங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் இத்தனை பேர் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோல்டு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்டபுள் இல்லை, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ண செய்யணும் இனிமேல். தென் சில்வர் வந்து அப்படியே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ 1:2 அடிக்குதா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நம்ம USD JPY அதே தான், கிட்டத்தட்ட 2 வாரம் அங்கனுக்குள்ளேயே தான் நிற்கிது, எந்த விதமான மொமெண்ட்டும் இல்லாமல். பிடிசி அங்கனுக்குள்ளே தான் நிற்கிது, எத்தீரம் அங்கே தான் இருக்குது. ஸோ ஜிபிபி வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லைனுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகும் மொத்தத்தில் ட்ரேட் பார்க்கலான்னு. ஸோ அதனால தான் அந்த ரிஜெக்ஷன் வருது. உடனே நீங்கள் இம்பல்ஸாக உள்ளே போனீங்க அப்படின்னா நேற்று ரிஜெக்ஷனை பார்த்துட்டு நேரம் அவங்க ட்ராடவுன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு ப்ராப்பர் ரிஜெக்ஷன் வந்தாலுமே ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த நேரம் அங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட, அந்த மொதல் ரிஜெக்ஷனில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட பிரேக் ஈவன் வச்சுருப்பீங்க, பிரேக் ஈவன் அடிச்சிருக்கோம். ஆனால் லேட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் பார்க்காம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ US30 வந்து அப்படியே மேலே போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 4 ஹவர் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சில். ஸோ இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே அப் மூவ்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்கும். தென் நேஸும் அதே மாதிரி தான் கன்சோலேஷன் ஆகிட்டு இருக்குது, பிரேக் பண்ணிவிட்டு. ஜிபிபி ஜேபிஒய் வெயிட் பண்ணணும். ஜிபிபி ஏயுடி நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அது அங்கே ரேஞ்சில் 2 ஹவரில் பாடி க்ளோஸ் பண்ணோடனே ட்ரேட் செட்டை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ 2 ஹவர் ஆர் 1 ஹவர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு கரெக்டாக ஒரே கண்டில் கீழே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ எப்படி கரெக்டாக அந்த ரேஞ்சில் என்ட்ரி செட்டை பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து கரெக்டாக என்ட்ரி வரல, ஃபுல்லாக ரிஜெக்ஷனாக தான் வந்துச்சு அந்த ரேஞ்சில், ஓகேங்க. லேட் என்ட்ரி தான், பட் ரிஜெக்ஷனாக தான் வந்துச்சு. ஸோ காலையில் என்னாச்சு அப்படின்னா இந்த 5 o'clock கேண்டில் இருக்குல்ல, சாரி 5:30 கேண்டில், கரெக்டாக இந்த ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சை பார்க்கும் போதில் கரெக்டாக இங்கே பாடி க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. எங்கன்னா இங்கே பாடி க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சா, ஸோ அதனால் பாடி க்ளோஸ் ஆகல, ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, அந்த இந்த ஸ்விங் ஹையில் SL, ஓகேங்களா? ஸோ டிபி 1:2 ஆர்ஆர், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே போகுது, பட் ஆனால் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு 1:2 ஆர்ஆர் கிடச்சிருச்சு போதும். ஏன் 1:2 ஆர்ஆர்ன்றது நான் நார்மல் டெக்னிக்கல் நான் சொல்கிறேன் அப்படின்றது ஒரு டீட்டெயிலான ஒரு இப்போயே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏயுடி ஜேபிஒய் நோ என்ட்ரி, NSD ஜேபிஒய் நோ என்ட்ரி. ஸோ இதுவுமே ஹீரோ சிஹெச்எஃப்ல என்ட்ரி இல்லை. ஹீரோ ஜிபிபி இப்போதைக்கு இந்த 4 ஹவரோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அப்ட்ரெண்ட் தான், ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா எடுத்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் 4 ஹவர் நல்லா பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ண ஒரு ட்ரேட் செட் பார்க்கலாம், நியூயார்க்கு அப்புறம் கூட பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ரீட்டிலான அந்த ட்ரேடு ஏன் இருக்கா, ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹோல்டிங்கில் தான் இருந்துச்சுன்னு கரெக்டாக 1:2 ஆர்ஆர் நம்ம நைட்டு வந்து 2:30க்கு அடிச்சதுக்கு, ஓகேங்களா? அடிச்சுட்டு உடனே அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் 6:30லேருந்து பெரிய ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 1:2 ஆர்ஆர் நார்மல் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது போதும் அப்படின்னு. நார்மல் டெக்னிக்கல் ஒர்க் ஆகும், ஆனால் 1:2 ஆர்ஆர்ன்றது போதுமான அளவு. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எய்ம் பண்ணியிருந்தது ஆக்சுவலாக இது வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம், இது வரைக்கும் போகணும். ஆனால் நார்மல் டெக்னிக்கலை சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்போயுமே இதில் தான் ஒரு லாங்கஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் இருந்தாலும் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு 1:2 ஆர்ஆர் தான் ஸ்விங்கில் கேப்சர் பண்ண பார்ப்பேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் லக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விங்லேயும் இயர்ஸாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய அதுவும் ஒரே பேரில் ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் பெரிய ஆர்ஆர் கேப்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இயர்ஸ் இந்த ஒரே பேரில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மூவ் கேப்சர் பண்ணலாம், இந்த பெரிய மூவ் கேப்சர் பண்ணலாம், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அவ்வளோதானே பண்ணாதனால ஒன்றும் பண்ண முடியாது. USD CHF பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே என்ன இருக்குது, என்கல்ஃப் ஆகிட்டு கரெக்டாக இங்கே போய் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி செட்டப் வந்திருக்கு. இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் பண்ணால் ட்ரேட் பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அங்கே வந்து டவுன் ட்ரெண்டு தான். கரெக்டாக 2 ஹவரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ரோக்கன் கேண்டில் இருக்குல்ல, ஸோ லைன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்கன கேண்டில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா வால்யூமே இல்லை, பார்த்தீங்களா? ப்ரோக்கன கேண்டில் வால்யூமே இல்லை. ஸோ அதனால் வால்யூம் இல்லைனா நோ ட்ரேட், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக எப்போது நைட்டு கரெக்டாக 12:30க்கு வால்யூம் வந்திருக்கு. ஸோ சாரி பாடி க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில். ஸோ அங்கே பாருங்கள் வால்யூமே இல்லை, கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் இல்லாத ட்ரேடை ஏன் எடுக்கக்கூடாதுன்ற ரீசன் இது ஒன்று தான், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்றைக்கி கரெக்டாக அப்படியே ரிவர்ஸ் ஆகி வால்யூம் மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்து இப்போ 2 ஹவரில் நல்ல ஒரு பாடி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் அந்த ரேஞ்சில் பாருங்கள், இந்த ரேஞ்ச் இருக்கா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்தே வால்யூம் 6:30க்கு நல்ல ஒரு வால்யூம் பைக்கான கேண்டலில் வால்யூம் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரோக்கான கேண்டலில் உங்களுக்கு கரெக்டாக
கீழே தெரியுதா? ஸோ வால்யூம்ன்றது எங்கேயுமே கிடையாது. ப்ரோக்கான கேண்டல்லையுமே வால்யூம் கிடையாது. அதுக்கடுத்த கேண்டல் இப்போ தான் வால்யூம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி செட்டப் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ட்ரி செட்டப் வந்து கிடையாது. அது வந்து லாங் பொசிஷன் அங்கே வச்சனால அப்படி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும். வால்யூம்ன்றது இல்லை, பாடி கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் ட்ரேடோட மூவ் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி இம்பல்ஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. தென் டாலர் இண்டெக்ஸும் அதே தான், ரீட்ரேஸ் எடுத்து மேலே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. தென் என்எஸ்டி சிஹெச்எஃப்ல நோ ட்ரேடு, ஈரோ ஜேபிஒயில் நோ ட்ரேடு, ஜிபி யூஎஸ்டியில் கீழே வந்துட்டுருக்கு. ஈரோ ஏயுடிலையும் கிடையாது. ஸோ என்இசெட்டில் இல்லை, என்இசெட்டி யூஎஸ்டிலையுமே இல்லை. ஸோ இதில் யூஎஸ்டி கேர்லையுமே இன்னும் வரல. யூஎஸ்டி கேரில் பொறுத்தவரை செல் வரணும் அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகேங்களா? உடனே வந்தாலும் ஓகே தான். பட் இந்த ரேஞ்செலாம் பாருங்கள், உடனே ரீட்ரேஸ் ஆகிட்டு உடனே கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த ரேஞ்சு கொஞ்சம் கன்சோலேஷன் ஆகிட்டு தான் வருது. ஸோ ஏன்னா ஒரு சில நேரங்கள் அப்படியே செல் வந்துடும், ஒரு சில நேரங்கள் ரொம்ப கன்சோலேஷன் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் செல் என்ட்ரிக்கு. இந்த இடமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் செல் என்ட்ரி வந்துச்சு. நம்ம அதில் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்விங் சார்ட்டில் ஆல்ரெடி பார்த்து அதில் இருக்கும். ஸோ யூஎஸ்டி அதே தான், வெயிட்டிங் தான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இனிமேல் டெய்லி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி வீக்கெண்டில் அனாலிஸ் பண்ணி வச்சது. வீக்கெண்ட் அனாலிசிஸ் தான் கொஞ்சம் பெருசாக போகும். இதில் வந்து நம்ம ட்ரேட் வந்திருக்கா வரலையா, அது எதை வெயிட் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே வெயிட்டிங் கிடையாது. நம்ம யூரோ சிஹெச்எஃப் தான் வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ யூரோ சிஹெச்எஃப் தான், யூஎஸ்டி சிஹெச்எஃப் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். யூரோ சிஹெச்எஃப் கிடையாது, சாரி, இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிபி சிஹெச்எஃபா? அது இல்லை, யூஎஸ்டி சிஹெச்எஃப். ஸோ யூஎஸ்டி சிஹெச்எஃப் தான் வெயிட்டிங். இப்போ வந்து இந்த 4 hour கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ண உடனே இந்த இருக்க ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்ட் ஆகும் போதில் வால்யூமோட ரீட்ரேஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போய் பாடி க்ளோஸ் ஆகிட்டு அங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பாடி க்ளோஸ் ஆகணும். ப்ரீவியஸோட ரெட்டோட பாடியாக இருக்கணும். பாடி க்ளோஸ் ஆன உடனே இந்த லைனில் மறுபடியும் ஹையரில் வந்து இந்த லைனில் இருந்து ஒரு வால்யூமோட என்கல்ஃப் ஆகணும் கேண்டில். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு 2 hour போய்க்கோங்க. ஸோ ஆல்ரெடி 4 hourல இங்கே என்கல்ஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்கல்ஃப் ஆன உடனே இங்கேருந்து கண்டிப்பாக 4 hour என்கல்ஃப்க்கு அப்புறம் கூட கொஞ்சம் தூரம் மேலே போகும். போயிட்டு திரும்ப இந்த லைனு வரும். அப்போது வரும்போது ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அப்போது இந்த லைனில் இருந்து இல்லை இது கீழே இருந்து கூட ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி போகணும். அது வந்து பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு ஒரு பைக்கான கேண்டில் மாதிரி இருக்கலாம். ஆனால் கீழே வால்யூம் ரைஸ் இருக்கணும். இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, கீழே 430 இருந்தது இன்றைக்கி காலையில். ஆனால் வால்யூம்ன்றது ரைஸ் ஆகிருக்கணும். ஸோ அவ்வளோதான். வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வெயிட்டிங். அது ஒன்று மட்டும் தான் இன்றைக்கி வெயிட்டிங். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. யூஎஸ்டிசி வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதனால தான் நான் இத்தனை பேர் வச்சுருக்கேன். இத்தனை பேர் வச்சுருந்தாலுமே ப்ராப்பரான செட்டப்ஸ் வந்து கிடைக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்றது ஸ்விங்கில் பொறுத்தளவு ரொம்பவே கஷ்டம் தான். பட் ஆனால் நிறைய பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நேற்று வந்து இன்னொரு ட்ரேடு என்சிடிசி வச்சஃபா அதில் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏயுடி என்இசெட்டி தான் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் 1:2 வர வந்து எடுத்தது நேற்று. ஆனால் அதுக்கு மண்டே வந்து ஏதோ ஒரு ட்ரேடு அதிலும் கிடச்சிச்சு நினைக்கிறேன். மண்டே ஏதோ ஒரு பேரில். ஸோ ஞாபகம் இல்லை. பட் ஆனால் டெய்லியுமாச்சும் இல்லை ஒரு வாரத்தில் 2-3 ட்ரேடாச்சும் உங்களுக்கு ஃபில் டிபியோட உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இத்தனை பேர் வச்சு நம்ம வச்சுருக்க ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதான், இதை ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்டில் ஃபுல் டைப் பண்ணுங்கள். இல்லை எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவும் கால்ஸ் கிடையாது.